திரிஷாவுடன் புது வீட்டில் குடியேறும் விஜய். காலியாகும் பனையூர் பங்களா. அதாவது விஜயின் மனைவி சங்கீதா செப்டம்பர் 27ஆம் தேதி தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவின் கணவருக்கு நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது இணையத்தில் மிகப்பெரிய அளவில் புயலை கிளப்பியது. இதனையடுத்து விஜய், திரிஷா இருவரும் ஏஜிஎஸ் தயாரிப்பாளரின் மகன் திருமணத்தில் ஜோடியாக கலந்து கொண்டனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலானது. மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் விஜய் திரிஷாவுடன் வந்தது குறித்து பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்தனர். இதனையடுத்து மகாபலிபுரத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பேசிய விஜய், இப்போது நடந்து வரும் பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் அது குறித்து கவலைப்பட வேண்டாம், அந்த அளவுக்கு அது ஒர்த் இல்லை என கூறியிருந்தார். அவரின் இந்த பேச்சுக்கு தாவேகா பெண் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் உள்பட பலரும் 25 ஆண்டு காலம் வாழ்ந்த மனைவி ஒர்த் இல்லையா என கேட்டு விஜயின் பேச்சுக்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது விஜயின் மகன் ஜேசப் சஞ்சயின் போட்டோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த போட்டோவில் ஈரோட்டில் ஃபேக்டரி தொழிலாளர்களுடன் சஞ்சய் போட்டோ எடுத்துள்ளார். அந்த போட்டோவை பார்த்து ரசிகர்கள் பலரும் விஜய் தனது மனைவியை ஒர்த் இல்லை என்று சொன்னார், ஆனால் மகன் ஒர்த் என்பதை நிரூபித்து விட்டார் என கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இயக்குனராக அறிமுகமாக இருக்கும் ஜேசப் சஞ்சய் சிக்மா என்கிற படத்தை இயக்கி வருகிறார். இப்படத்தை லைகா நிறுவனமும் JSJ மீடியா நிறுவனமும் இணைந்து தயாரித்து வருகிறது. அதிரடி ஆக்ஷன் திரைப்படமாக உருவாகி உள்ள இப்படத்தின் சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடித்து வருகிறார். தமன் இசையமைத்து வரும் இப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ஒரே நேரத்தில் வெளியாகியுள்ளது. மேலும் நடிகர் விஜய்க்கும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இன்று முக்கிய பிரச்சனையாக பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்து தாவேகா பெண் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் கூறியிருப்பதாவது, 26 ஆண்டுகள் தன்னுடன் வாழ்ந்த மனைவி பெற்ற குழந்தைகளை தனது பெற்றோரை கூட விஜய் பார்ப்பதில்லை. அவரை பார்க்க விடாமல் நடுவில் ஒருவர் தடையாக இருக்கிறார். அந்த நபரின் பெயரை நான் தேவைப்பட்டால் சொல்வேன். விஜயின் பாதுகாப்புக்காக மற்றவர்களை நெருங்க விடாமல் தடுக்கலாம், ஆனால் சொந்த குடும்பத்தை நெருங்க விடாமல் தடுக்கின்றனர். காரின் ஜன்னலை கூட விஜய் திறக்க மறுக்கிறார். எதற்காக இப்படி ஒரு மர்ம வாழ்க்கை? திருமண விழாவுக்கு திரிஷாவுடன் நட்பு ரீதியாக விஜய் வந்தார் என்று பலர் முட்டு கொடுக்கிறார்கள். ஆனால் விஜய் மனைவி சங்கீதா ஒரு நடிகையுடன் தொடர்பு என குற்றம் சாட்டிய நிலையில் நாம் இருவரும் ஒன்றாக செல்லக்கூடாது என்று ஒதுங்கி இருந்தால்தானே அது நல்ல நட்பு. இதை திரிஷா ஏன் செய்யவில்லை? தாவேகா கொண்டாடிய மகளிர் தின விழா மேடையில் தலைவர் விஜய் பேசியபோது அவருக்கும் அவரது மனைவிக்கும் உள்ள பிரச்சனையை நேரடியாக சொல்லாமல் கோடிட்டு காட்டும் விதமாக பேசியிருந்தார். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன், அது ஒர்த்தே இல்லை என்று கூறியிருக்கிறார். அந்த ஒரு வாக்கியம்தான் இன்று பல கேள்விகளை எழுப்புகிறது. எது ஒர்த் இல்லை தலைவா? உங்கள் மனைவியா? உங்கள் திருமண வாழ்க்கையா? ஒரு அரசியல் தலைவர் பேசும்போது ஒவ்வொரு சொல்லும் ஒரு குடும்பத்தில் மட்டுமே ஒலிக்காது, அது ஒரு சமூகத்தின் மனதிலும் ஒலிக்கும். உங்கள் மனைவி என்னை வீட்டுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். கட்டிய மனைவியை வீட்டுக்குள் அனுமதிக்காமல் இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு உள்ள நிலையில் வீட்டுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக தருகிறேன் என்று நீங்கள் பேசுவது ஒரு கடும் முரண்பாடாக உள்ளது. பெண்கள் உயர்வு பற்றி பேசிவிட்டு மறுபக்கம் பெண்களின் மரியாதையை காக்கும் மொழி கூட உங்கள் வார்த்தைகளில் இல்லை. இந்த அரசியல் எதற்காக? உங்கள் உண்மை முகம்தான் என்ன? இன்றைய ஜென்சி தலைமுறையினர் சமூக ஊடகங்களில் என்ன பேசுகிறார்கள்? எங்கள் தலைவன் 7 பொண்டாட்டி கட்டுவான், அது தவறு இல்லை என்கின்றனர். தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே. ஒரு நடிகையை கூட்டிக் கொண்டு பொதுவெளியில் வரும்போது அதை பார்த்த இளைஞர்கள் திருமணத்திற்கு பிறகு நாமும் இப்படி வாழலாம் என்ற எண்ணமே வரும். வேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக கூறி பெண்ணியம் பேசும் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் அந்த கண்ணியத்தை காக்க வேண்டாமா? பெண்ணியம் என்பது மேடையில் முழக்கம் அல்ல, வாழ்க்கையின் ஒழுக்கம். பெண் ஒரு உறவு மட்டுமல்ல, ஒரு மரியாதை. நன்றாக வளர்ந்து வரும் ஒரு அரசியல் இயக்கம் தலைவரின் தனிப்பட்ட ஒழுக்கம் காரணமாக தேய்ந்து போகக்கூடாது. பிறர்க்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாய்மாமனாக சீர்கொடுப்பேன் என்கிறீர்கள். ஆனால் அடுத்த குழந்தைகளுக்கு தாய்மாமனாக இருப்பதற்கு முன்பு
பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக இருப்பது முக்கியம். நீங்கள் சீர்கொடுக்க வேண்டாம். இளைஞர்களை சீர்குலைக்காமல் இருப்பதே நல்லது என்று ரஞ்சனா நாச்சியார் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் மகனை மறைமுகமாக குறிப்பிட்டு நடிகை த்ரிஷா விமர்சித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் பட்டிமன்றம் நடைபெற்று வருகிறது. நடிகர் பார்த்திபனின் நிகழ்ச்சி ஒன்றில் த்ரிஷாவின் போட்டோவை காட்டி கமெண்ட் கேட்கப்பட்டது. பார்த்திபனும் பொன்னியின் செல்வனின் த்ரிஷா நடித்த குந்தவை கதாபாத்திரத்தை முன்வைத்து குந்தவையை வீட்டுக்குள் குந்த வைங்க என கூறியிருந்தார். விஜயும் த்ரிஷாவும் ஒரே நிற உடையில் ஒரே காரில் ஜோடியாக வந்ததை பார்த்திபன் விமர்சித்திருந்தார். இதனை கண்டித்து த்ரிஷா தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பிறகு பார்த்திபனும் வருத்தம் தெரிவித்தார். பார்த்திபனுக்கு கண்டனம் தெரிவித்த த்ரிஷா பதிவிட்டதில் ஒரு நபர் நமது உதவியாளர் மூலமாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தொடர்பு கொண்டு எனது பெயரையும் படத்தையும் கடைசி நிமிடத்தில் சேர்த்து என்னை பற்றி பேச வைத்து விட்டதாகவும் கூறியிருந்தார். தற்போது த்ரிஷா குறிப்பிடும் அந்த நபர் யார் என்பது குறித்து சோசியல் மீடியாவில் பெரும் பட்டிமன்றமே நடந்து வருகிறது. இதில் பலரும் விஜயின் மகன் இயக்குனர் ஜேசப் சஞ்சய் தான் த்ரிஷா மறைமுகமாக விமர்சித்துள்ளதாக குறிப்பிட்டு வருகின்றனர். மேலும் நடிகர் பார்த்திபன் தன்னை விமர்சித்ததற்கு நடிகை த்ரிஷா மறைமுகமாக பதிலடி கொடுத்தார். அதைத் தொடர்ந்து பார்த்திபன் தனது செயலுக்காக வருத்தம் தெரிவித்தார். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பொன்னியின் செல்வன் படத்தில் த்ரிஷா நடித்த குந்தவை கதாபாத்திரம் குறித்து நடிகர் பார்த்திபன் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பார்த்திபனின் பேச்சு தரம் தாழ்ந்ததாகவும் நாகரிகமற்ற முறையில் இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நடிகர் விஜய் மற்றும் த்ரிஷா இடையிலான வார்த்தை மோதல் சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறியுள்ளது. மேலும் நடிகை த்ரிஷா நடிகர் பார்த்திபன் தம்மை பற்றி விமர்சித்ததற்கு அவரை பெயரை குறிப்பிடாமல் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் விஜய் விவகாரத்தில் பார்த்திபன் வருத்தம் தெரிவித்ததாக தெரிகிறது. மேலும் பார்த்திபனின் கருத்தை முட்டாள்தனமானது என்று த்ரிஷா விமர்சித்திருந்தார். மேலும் பார்த்திபன் தனது கருத்துக்கு வருத்தம் தெரிவித்ததாக தெரிகிறது. மேலும் நடிகை த்ரிஷா பார்த்திபனின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பார்த்திபன் த்ரிஷாவின் புகைப்படத்தை பார்த்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். சமீபத்தில் பார்த்திபன் த்ரிஷாவை குறித்து கருத்து தெரிவித்திருந்தது த்ரிஷா கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் ஒரே நிற ஆடையில் பொதுவெளியில் தோன்றியதும் சமூக வலைதளங்களில் பெரும் பேசு பொருளாக இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது பனையூரில் இருந்து காலி செய்து த்ரிஷா வீட்டில் குடியேறி இருப்பதாகவும் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த தகவல் தாவேகா கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.